யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தாவகாவோட முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இந்த எஸ்ஐஆர் போராட்டத்தை போல இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு, விஜய் சார்பாக பேசின பேச்சுல ரொம்ப முக்கியமானது. ரஜினிகாந்தை சண்டைக்கு இழுத்திருக்கிறாங்க. ரஜினிகாந்தை கோலை போலவும் விஜயை மாவீரன் போலவும் காட்டி ரஜினியை மிரட்டி திமுக தேர்தலில் போட்டியிடாமல் ஆக்கிவிட்டது அப்படிங்கிறதா செய்தி. ஆனா உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அதை மட்டும்தான் நான் பேசுறேன். இப்ப யார் கோலை, யார் வீரன்? கட்சியை ஆரம்பிச்ச ரஜினிகாந்த் தன்னுடைய பெயரை அறிவிக்காமல் வெளியேறி போய்விட்டாரா? அது கோலையா அப்படிங்கிறது செய்தியான்னு கேட்டால் அது உண்மை அப்படி அல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர், மனசுல நல்லா வச்சுக்கோங்க. தமிழருவி மணியன்னு ஒருத்தர், நல்லா வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேரும் ரெண்டு கண். இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற நீங்க அரசியல் எடுத்தாலே உங்களுக்கு எல்லாமே முடியும். சரி, விஜய் என்ன செஞ்சா, ரஜினி என்ன செஞ்சாப்ல? சின்ன பிளாஸ்பேக். அந்நேரம் நான் ரத்த சாட்சி, சென்னையில் நான் இருக்கிறேன். நான் சென்னையில் அந்நேரம் இருக்கிறேன். போயஸ் கார்டன் வழியா அங்கிட்டு கிராஸ் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெமினி பிரிட்ஜ், ரெண்டு குதிரை இருக்கும் பார்த்தீங்களா? அறிவாலயம் கொஞ்சம் தாண்டிங்கன்னா ஒரு பாலம் அப்படி வரும், மேம்பாலம். கீழே பெரியார் சிலை இருக்கும், குதிரையை அடக்குன மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு, அதை தனியாக வச்சிருவோம். பக்கத்தில் போயஸ் கார்டனுக்கு வழியா போகக்கூடிய இடம். ரஜினிகாந்த் அவர்கள் டெய்லி ஒரு இடத்துல அவர் இளைப்பாடுற இடம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போவார். போகிற வழியில் போலீஸ் ஃபீட் போட்டாங்க. நாங்கள்லாம் அந்த சைடு போவோம், முத்துராமன் வீட்டுக்கு அந்த சைடு போகிறதெல்லாம் அப்படி கூடி போவோம். இதுதான் போயஸ் கார்டன், ஜெயலலிதா வீடு, இது ரஜினிகாந்த் வீடு அப்படின்னு சொல்லி போவோம். திடீர்னு ஒரு நாள் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. 91 நான் சொல்றது, மே 21 பிறகு நடந்த தேர்தல் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் என்னைக்கும் போல போயிட்டு இருக்கோம், எங்களால் போக முடியலை, வேற பாதை வழியாக நாங்கள் போயிடுறோம், முடிஞ்சு போச்சு. ரஜினிகாந்த் எங்கிட்டு போவாப்புல? அவர் டெய்லி தனிமையில் போய் ஒரு பார்க்குக்கிட்ட ஒரு கடைக்கு போயிட்டு வருவாங்க. படைக்குன்னா அவர் லெவலுக்கு கடைக்கு உண்டான இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அவர் எங்க போவார்? அவரை நீ ரோட்ல நிப்பாட்டினீங்கன்னா அப்ப எங்களை மாதிரி ஆள்களோட நிலைமை நீங்க என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நான் சொல்லுவேன். ரஜினிகாந்துக்கே அந்த நிலைமை என்றால், முத்துராமன் மகன் கார்த்திக் அப்படின்னு அந்த நிலைமை என்றால், அப்ப அந்த போயஸ் கார்டனுக்குள்ள எவ்வளவு பெரிய பணக்காரெல்லாம் எவ்வளவு சீரழிஞ்சிருப்பான். ரஜினிகாந்த் விஜயை போல அல்ல. என்ன செஞ்சாரு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் நியூஸ், நாங்கள் அங்கே இருப்போம், சென்னையில் தான் இருக்கிறேன், ஒன்றும் கிடையாது. நுங்கம்பாக்கம் பார்த்து சேத்துப்பட்டு பிரிட்ஜு கீழே இறங்கினோம்னா அங்கே தான் பச்சை பாஸ்க்கு எதிராக நான் இருக்கிறேன். அப்போல்லாம் எங்களுக்கு ஈஸியாக செய்தி வந்துடும். ஒரே ரோடு தானே, கிராஸ் பண்ணி அப்படியே அங்கே போயிடுவோம் நாங்கள். அப்படின்னா ரஜினிகாந்த் ரோட்டில் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அப்படியே ஹீரோ ஹோண்டா, அப்போ சிடி 100 இருக்கும், எடுத்துகிட்டு நேராக போவோம், அங்கே போய் பார்க்க போவோம். அப்படியெல்லாம் இருந்த காலம் தாண்டி போயஸ் கார்டனில் என்ன சொன்னாப்புனா அப்படியே உட்காந்துட்டாப்புல ரஜினிகாந்த் ரோட்டில். ஆனால் விஜய் வீட்டு வாசலில் போய் கேட்டுக்கு வெளியே கையை கட்டி அப்பனும் அவனும் நிற்கிற மாதிரி நிற்கலை. அதை சொல்வதற்காகத்தான் இந்த காணொலி நான் போடுறேன். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பதற்காக பயந்துக்கிட்டு ஓடுனான்னு நீ சொல்ற இல்லையா? அதை சொல்றதுக்கு முன்னாடி பல்லு தேய்ச்சி வாய் கொப்பளிச்சுட்டு நீங்க வரணும். நாங்க இரத்த சாட்சியில இருக்கிறோம். ரஜினிகாந்த் என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த நிமிஷமே அறிக்கை விட்டார். அதுக்கடுத்து என்ன சொன்னா தெரியுமா? தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டதுன்னு சொல்லி அறிக்கை விட்டார். ஒன்ன மாதிரி நவத்துவாரங்கள் 9 ஓட்டைகள் மனித உடல்ல இருக்கக்கூடிய 9 ஓட்டம் பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கிறான். இன்னைக்கு உன்னை வச்சு படம் எடுத்தவன் தெருவில் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஜனநாயகன் படம் எடுத்தவன், ஜனநாயகன் படம் எடுத்தக்கூடிய 150 கோடி கிட்ட வித்த அமேசான் பிரைம், இந்த பெயர்களை சொல்லலாமா என்னன்னு தெரியல, காண்ல சொல்லுங்க, கேன்சல் பண்ணியிருக்கிறான். நேற்று ரத்தாயிருச்சு. அமேசான் பிரைம்ல இந்த ரேட்டுக்கு நீங்க தள்ளி போனதுனால ஒப்பந்தம் கேன்சல். தன்னை நம்பினவனை ரோட்ல விட்டுருக்கிறார். அத்தான் தோழர் சொன்ன மாதிரி அப்பனை ரோட்டில் விட்டு, ஆத்தாள ரோட்டில் விட்டு, பெத்த பிள்ளைய ரோட்டில் விட்டு, பொம்பளை பிள்ளையும் ரோட்டில் விட்டு, கூட்டாடி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற கூட்டாடி புறம்போக்கு பயணி. நீ முதல்ல நீ கூட்டம் விக்கிரவாண்டியில் போடும்போது நீ என்ன சொன்ன? நீ வி சாலையில் விக்கிரவாண்டியில் பேசும்போது என்ன கூத்தாடி டேய், அதை விட கேவலமான வார்த்தை வேற வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னது ஃபுல் அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? எம்ஆர் ராதாவுக்கு இருக்காது. எம்ஆர் ராதா மலேசியாவில் வச்சு பேசினார், கூத்தாடிகள் பின்னாடி அலையாதின்னு. எம்ஜிஆரை இமிட்டேட் பண்ணி சொன்னார். அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஆனால் இன்னைக்கு நீ என்ன செயல் செஞ்சிருக்க? அதை விட வேற வார்த்தை இருக்கா? ஒரு விபச்சாரி செய்யக்கூடிய வேலையை விட நீ இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்க. கட்டிய மனைவி கோர்ட்ல இருக்கும்போது
தேவைப்பட்டால் நான் பெயரை சொல்றேன்னு சொல்லி நாகரிகம் கருதி பெயரை வெளியிடாம இருக்கும்போது நீ என்ன வெளியிடுறது? நானே கூட்டு வரேன்னு சொல்லி கூட்டு வரேன்னா அப்போ உனக்கு என்ன திமிரு இருந்தால் நீ அதை செஞ்சுட்டு மகளிர் தினத்துக்கு ஒரு கூட்டம் வேற போடுவேன். அதுக்கு பிறகு இது பெரிய கேவலமா இருக்கு, வெளியில தலகாட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம். ஏண்டா அடுத்த வாரம் தேர்தல் தேதி அறிவிக்க போறான், இப்ப நீ போய் எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி சொல்ற? இப்பதான் முழிச்சிருக்கியா நீ? 2021 தேர்தலுக்கு கடைசி சட்டமன்றம் 2021 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன செஞ்சா தெரியுமா? இதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை யாரிடமும் கேட்காமல் நீங்க எந்த ஒப்பந்தம் அனுப்பினால 0 ஹவர்ல நீ கொண்டு போய் நீ பாஸ் பண்ணிட்டு போயிட்ட. இதே தான் மோடி செஞ்சான் 2019 முன்னாடி 19 தேர்தலில் 10% இடஒதுக்கீடு 3% கொடுத்துட்டு கடைசி நேரம் விவாதத்துக்கு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அமுல்படுத்த முடியவில்லை. இங்க பெரியார் அண்ணா மண் என்று உறுதியாக சொல்லுவதா, இல்லைன்னா 10% எங்க அதோட விளைவு என்னன்னு தெரியாம பாவமா இருக்குங்க. என்ன ஆச்சு எடப்பாடிக்கு? தெற்கு பக்கம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதான் சிக்கல். விளைவு எவ்வளவு மோசத்துல இருந்துச்சு. இந்த 5 வருஷம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிறுத்தி விட்டு அது தூக்கி குப்பையில போட்ட பிறகும் அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை அன்புமணி ராமதாஸ் அழுது அப்படியே கையில சாதி சின்னத்தை கத்துக்கிட்டு நடிச்சான்ல. இன்னைக்கு அப்பனும் மகனும் எப்படி இருக்கான்னு பாக்கியில்ல. இப்படிப்பட்ட கேவலமான அரசியல்கள் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் இருப்பதால் தான் விஜய் பின்னாடி கூட புதிய இளைஞர்கள் இப்படி ஓடுகிறார்களோ என்கின்ற வெட்கமும் வருத்தமும் எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. சரி, ரஜினிகாந்த் அப்படி சொன்னால இதை ஏன் நான் சொல்றேன்? அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அடுத்த தேர்தலுக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்கிற போது நீ என்ன ஆர்ப்பாட்டம்? அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் ரஜினிகாந்தை போய் வம்புகளுக்காப்ல சூஸ்வான் இருக்கா. ரஜினிகாந்தோட ஒரு வார்த்தை சொன்னா தவறா போயிடும், அசிங்கமா போயிடும், நாகரிகம் எல்லாம். அதனால இப்படி சொல்றேன், ரஜினிகாந்த் நடந்து போவாப்புல இல்லை, அந்த கால் தூசி கூட வர மாட்டேன். ரஜினிகாந்த் தன்னை எதிர்த்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை இன்னைக்கு இருக்கிற நீங்க கடைசி கால முதலமைச்சராக நினைச்சிடக்கூடாது. தேர்தல் ஆணையர் சேஷனையே செருப்ப கொண்டு எரிஞ்சவங்க. ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வர முடியாது சேஷன். இன்னைக்கு உயிரோடு இருக்காப்புல சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர், இன்றைய அமைச்சர். அவருக்கே அசிங்கமான சம்பவம் நடந்தது. அதை விட இன்னொன்று தெரியுமா? கவர்னர் சென்னாரெட்டி கையை பிடிச்சி இழுத்தான்டாப்புல. இதெல்லாம் வரலாற்று அவலங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவையே நீலாம்பரிங்கிற கேரக்டர் மூலமா அவர் கொண்டு வந்து மன்னன் படம் மூலமா விஜயசாந்தியில ஜெயலலிதா மாதிரி வேஷம் போட வச்சு அடிச்சு தூக்கி எறிகிறது போல காட்சிகளை வைத்து வெளிப்படையா வச்சவே ரஜினிகாந்த். அவன் கால் தூசிக்கு நீ பெற மாட்டேங்க. இன்னும் சொல்ல போனா அவருடைய சிறுநீரை கூட உனக்கு குடிச்சா கூட உனக்கு அந்த புத்தி வராது. ரஜினிகாந்த்னா நீங்க சும்மா இன்னைக்கு இருக்க ரஜினிகாந்த் நீங்க சொல்லிடக்கூடாது. அவ்வளவு துணிச்சலாக இருந்தால் விருப்பு வெறுப்பு இல்லாமத்தான் நாங்க சொல்றோம். எந்த விருப்பம், யாரோட யார் ஒப்பிடுவது? சரி தவறு நமக்கு 2 இல்லை. உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ பச்சை தமிழன் என்கிறதுனால ஒன்று ஆதரிச்சேன். ஆனால் ரஜினியை போலவே ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க மறந்துடக்கூடாது. தோழர்களுக்கு நான் ஒரு சின்ன நினைவுபடுத்துறேன். திருவள்ளுவருக்கு காய் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அண்ணாவுக்கும் பெரியாருக்குமே காவி துண்டை போட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய ரவி இங்கே போயிருக்காப்புல இல்லை மேற்கு வங்காளத்துக்கு, எனக்கு வழிகாட்டி ஞானத்தந்தைன்னு சொல்லி திருவள்ளுவரை காட்டி அதுக்கு காவி கலர் பெயிண்ட் அடிச்சு அதில் போட்டு சாமி கும்பிட்டான்ல. இப்போ மேற்கு வங்காளத்தில் போனவொன்னு அங்கே ஊருக்கு யாருக்கு செய்வாங்க தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூருக்கு செய்வாங்க. தாகூர் வங்காளத்துக்காரர். அவருக்கு நான் காய் வெட்டி போட்டு பூசி அடிப்பான். மம்தா பானர்ஜி செருப்பாலை அடிப்பான். இங்கே நாமெல்லாம் அடித்து விரட்டினோம். கருப்பு பலூனை விட்டு விரட்டினோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆளவே விரட்டி அடித்த சம்பவத்துக்கு உண்டான சொந்தக்காரை யார் தெரியுங்களா? ரஜினிகாந்த். நீங்க ஒன்றும் சும்மா ரஜினியும் விஜயின் மட்டும் சொல்லிட்டா ஒரு இடத்த மேட்ச் பண்ணிட முடியாது. ரஜினி பயந்து ஒன்றும் ஓடவில்லை. பின்னாடி அவரை அனுப்பி கொண்டு காட்டினது யார் தெரியும்? இதே விஜயோட ஓனர் தான் கூட்டு வந்தார். அவருக்கு ஆளை அனுப்பி விட்டார். நான் தான் பேர் சொல்றேன், அர்ஜுனமூர்த்தி. அவர் எங்க இருந்தாரு? பிஜேபி கட்சியில இருந்தாரு. கட்சியில இருந்து நேரா இங்க வந்தார். தமிழறிவுமணி எங்க இருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் யாருக்காக பேசி கொண்டு இருக்கிறார்? அவரும் அங்க இருந்தா நேரடியா வந்தார். மற்ற கதைகளை விடுங்க, எல்லாமே வச்சுக்கணும். சரி, ரைட்டு.
இப்ப விஜய்க்கு வந்திருக்கிறது யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஞாபகப்படுத்துறேன். எங்க வந்து அருண் ராடு, நேரா ஆர்எஸ்எஸ். பொருளாளர் யாரு? நேரா விஜயை ஆடிட்டிங்ல இருந்து ரைடு போய் கைது பண்ணுன அதிகாரி. அதான் திருச்செங்கோட்டில் நிற்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உலகத்துல எந்த கட்சியாவது இப்படி உண்டா? யாராவது உனக்கு தன்னை கைது பண்ணவனை கொண்டு வந்து நீங்க உள்ள வச்சு பதவியை வந்துட்டு நேரா வந்து கொள்கை வரப்பு செய்யலாம். பொருளாளர் யாரு? எத்தனை காலம் இவ்வளவு விழிப்புணர்ச்சி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த வேலைன்னா நீங்க வடக்க என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? அங்க போய் இருந்துகிட்டு ரஜினியை நீ செண்டா கையிலுக்குற. ரஜினி தமிழ்நாட்டை காப்பாற்றுறவங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்.என். ரவி அங்கே போய் இனிமேல் ரவீந்திரநாத் தாகூருக்கு வெள்ளையடிப்பான்னு சொன்னேன். காவி கலர் வைப்பு ரஜினிகாந்த் சொன்னார். அவருடைய கால் தூசிக்கு பெறமாட்டேன்னு சொன்னேன்ல, இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் தொடர்களே. என்ன தெரியுமா? திருவள்ளுவரும் என்னையும் யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போனார் ரஜினி. அது ஒரு ஞானக்கருத்தம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு திருவள்ளுவர் பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் திருவள்ளுவரும் மாட்டிக்கிட மாட்டோம்னு சொல்லி ஏர்போர்ட்ல சொல்லிட்டு ஓடி போனாப்ல. சிரிச்ச மாதிரியே போனாப்ல. ஆனால் அவன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான். நீங்க போய் அவரை ஏமாத்துன்னு சொல்லி நீங்க பேசின வச்ச அப்படின்னா பார்ப்போம். பேச்சுவார்த்தை ஏதோ நடந்துகிட்டு இருக்காமே, 132 பேர்ல 120 பேர் வந்து கூட்டணிக்கு கொண்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எப்பயும் சொல்லல. 2 வருஷத்துக்கு நீ என்னைக்கு கட்சிக்கு இக்கண்ணா போடாமல் லெட்டர் பேர்டு அடிச்சு நீ துவக்கிறத வெளியிட்டியோ அன்னைக்கே சொன்னோம். இன்னும் அவ்வளவுதான். 2 வாரத்துல ஒன்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம் தொடர்களே.